நீ எப்படியாவது போய் ஸ்கூல்ல இருந்து அவனை கூட்டிட்டு வந்துரு. அவனை அங்க விட்டுறாத. அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. நீ எங்க போற? நான் இது விஷயமா என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஏதாவது பண்ணி ஆகணும்ல. கிறிஷ போலீஸ் கூட்டிட்டு போயிட்டா அவ்வளவுதான், அவன் லைஃபே போயிடும். அவன் படிப்பு, அவன் எதிர்காலம், அவன் கனவு எல்லாத்தையும் செதுச்சிருவாங்க. அவன் லைஃப் நல்லா இருக்க யார பாக்கணுமோ பாக்குறேன். சரியா? சார் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சார் என்ன சார் ஏன் டென்ஷனா வரீங்க? சார் ஒரு நிமிஷம் வாங்கல. ஏன் சார் டென்ஷனா இருக்கீங்க? சார் இல்ல சார், பையன் எங்க இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் வாங்க 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 சார். சார் நீங்க ஏறா மீனாவா? இங்கே இரு, அது போயிட்டு வந்துடுறோம். என்ன சார் ஆச்சு? என்ன விஷயம்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்காங்க. கிறிஷ கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. மேல வெயிட் பண்ண சொல்லிருக்கேன். என்னங்க சார்? சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமா சார், கிறிஷ அடிச்ச அஜயோட அப்பா ரொம்ப பெரிய ஆளு சார். போலீஸ்ல அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிறிஷ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட சொல்லிருக்காரு. அதனால கிறிஷ விசாரிக்க தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. என்னங்க சார் 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 வேணாம் சார், ப்ளீஸ் சார். அவனை அங்கெல்லாம் அனுப்பிடாதீங்க சார். சின்ன பையன் சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ் சார். எனக்கும் அவங்களோட அனுப்ப சுத்தமா இஷ்டம் இல்ல சார். நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்கற மாதிரி இல்ல சார். சார் என்ன சார் இது? கிறிஷ் ஏதோ கோவத்துல தெரியாம அப்படி பண்ணிட்டான். அவனை அந்த பையன் கிண்டல் பண்ணிருக்கான், அதனால அப்படி நடந்துகிட்டான். இதுக்காக ஏன் சார் சின்ன பையனை சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க? சார் இதெல்லாம் அவனை அனுப்புனா அவன் எதிர்காலமே போயிடும் சார். சார் எனக்கும் புரியுது சார். ஆனா நான் அவங்க கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவங்க கிறிஷை கூட்டிட்டு போய் விசாரிச்சு தான் ஆகணும்னு சொல்றாங்க சார். அவங்க கிறிஷை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் உங்களை தனியா கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் சார். கிறிஷை கூட்டிட்டு இப்படியே போயிடுங்க சார். இன்னைக்கு போனாலும் அவங்க திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் சார் இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட பேசுறேன் சார். மீனா நீ கிறிஷ கூப்பிட்டு போயிரு, நான் அவங்ககிட்ட பேசிட்டு வரேன். இல்லங்க, கிறிஷ வச்சுக்கிட்டே பேசுவோம். அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லலாம்ல. இப்ப நம்ம கூட்டிட்டு போனாலும் எப்படியும் நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்து அவனை புடிச்சிட்டு போயிடுவாங்க. கிறிஷ் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். இல்ல மீனா, நான் சொல்றத முதல்ல கேள. அவங்க கிறிஷ பாத்துட்டாங்கன்னா அப்புறம் விடவே மாட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க மீனா. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். அந்த பையனோட அப்பா வேற ஏதோ பெரிய ஆள் வேற சொல்றாங்க. அவருக்கு சாதகமா தான் மீனா இவங்க நடந்துக்குவாங்க. நான் சொல்ற இந்த ஒரு தடவை கேள, கிறிஷ கூப்பிட்டு கிளம்ப. சரிங்க, நீங்க எப்படியாவது பேசி அவங்களுக்கு புரிய வைங்க. நான் கூட்டிட்டு போறேன். பாத்து போ சார். நம்ம போலாம் சார். கிறிஷ் வா, வீட்டுக்கு போலாம். கிளாஸ் போவேணாம் ஆண்டி. இன்னைக்கு உனக்கு லீவு கிறிஷ், வா போலாம். ஏன் லீவு? நான் அப்புறம் சொல்றேன், நீ முதல்ல வா. வா கிறிஷ், சீக்கிரமா போயிடலாம். வா. எங்க எங்க நில்லுங்க. மேனேஜர் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னாரு. நீங்க இவனை கூட்டிட்டு எங்க போறீங்க? இவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேங்க. ஸ்கூல்ல இருந்தா இவனுக்கு பாதுகாப்பே இல்ல. கிறிஷ் அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க இப்படி தனியா போறது சேஃப் இல்ல. பேசாம என் வீட்டுக்கு வந்துருங்க. மீனா, நான் கிறிஷோட நல்லதுக்கு தான் சொல்றேன். கிறிஷோட அம்மாவுக்கு நான் தான் பதில் சொல்லணும். இப்ப அவனோட கார்டியனே நான் தான். நீங்க 2 பேரும் என் கூட வந்துருங்க. என்ன பண்ணலாம்னு அப்புறமா யோசிக்கலாம். சரிங்க. சரி வாங்க. ஆண்டி என்னாச்சு? ஒன்னும் இல்ல கிறிஷ், நாம இந்த ஆண்டி வீட்டுக்கு போறோம், அவ்வளவுதான். சரியா? வா போலாம். ஏறு. சார் சார் ப்ளீஸ் சார், இப்பெல்லாம் சொல்லாதீங்க சார். அவன் சின்ன பையன் சார். அவன் அங்கெல்லாம் கூப்பிட்டு போகாதீங்க சார். அவன் வாழ்க்கையே வீணா போயிடும் சார். தெரியாம பண்ணிட்டான் சார். ஸ்கூல் படிக்கும்போது பசங்களுக்குள்ள இந்த மாதிரி சண்டை வர்றதெல்லாம் சகஜம் தானே சார். இனிமே அவன் இப்படி பண்ண மாட்டான் சார். அதுக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன் சார். அவனை மட்டும் விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார்,
ஏன்பா சின்ன பையனை பனிஷ் பண்ணணும்னு எங்களுக்கு என்ன ஆசையா? நீ கெஞ்சறத பார்த்தா எங்களுக்கே பாவமா இருக்கு. அந்த அஜயோட அப்பா கிறிஷ பனிஷ் பண்ணணும்னு ஸ்ட்ராங்கா இருக்காரு. அதுக்காக உயர் அதிகாரிங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. சார் கிறிஷு ரொம்ப நல்ல பையன் சார். அவன் அம்மா அவனை தனியாக விட்டுட்டாங்க சார். அவன் அந்த கவலையில் இருக்கான் சார். அவனுக்கு யாரும் இல்லைன்னு பசங்கள்லாம் சேர்ந்து கிண்டல் பண்ணியிருக்காங்க சார். அதனால தான் சார் அவன் அப்படி பண்ணியிருக்கிறான். தயவு செஞ்சு அவனங்கெல்லாம் கூப்பிட்டு போயிடாங்க சார். இதெல்லாம் அனுபவிச்சவங்க தான் சார் தெரியும் இதோட கஷ்டம் வலி எல்லாமே. நான் எதுக்காகவும் யார்கிட்ட இது வரைக்கும் கெஞ்சினது இல்லை சார். அந்த பையனோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ஏன்பா எங்க கையில எதுவும் இல்லப்பா. அந்த பையனோட அப்பா இந்த விஷயத்த பெரிய இடத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அவரு கிறிஷ சீர்திருத்த பள்ளியில சேர்க்கணும்னு உறுதியா இருக்காரு. சார் நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கட்டா சார்? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவருக்கு புரிய வச்சு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அவரே வாபஸ் அவங்க சொல்கிறேன் சார். என்னையா சார், கிறிஷ் நல்லா படிக்கிற பையன் வேற. அவன் ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆகக்கூடாதுன்னு அந்த பையனோட அப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார் ப்ளீஸ். சரிப்பா நீ பேசி பாரு. நாங்க வேணா பையன் ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் சமாளிக்கிறோம். இந்த ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ. அவர் சரின்னு சொல்லிட்டா நாங்க திரும்ப வரமாட்டோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக நான் அவர் மனசை மாற்றி காட்டுறேன் சார். ட்ரை பண்ணி பாரு. ஆனா அப்பவும் அவர் முடிவு மாத்திக்கலனா எங்களால எதுவும் பண்ண முடியாது. சரியா? சரிங்க சார். ஆயா நல்ல வேலை நீங்க பேசி டைம் கேட்டீங்க. அஜயோட அப்பா மனசை மாத்திட்டா போதும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. சார் அஜய் அப்பாவோட அட்ரஸ் வேணும் சார். ஓகே சார், கொண்டு வரேன். கடவுளே, கிறிஷோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து அவனை காப்பாத்திடு. சொல்லுங்க. நானே உங்களுக்கு கால் பண்ணணும் தான் இருந்தேன். நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் கால் பண்ணல. என்னங்க ஆச்சு? மீனா விஷயம் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. நீ ஒன்று செய், உடனே கிளம்பி கார் ஷெட்டுக்கு வா. ஏங்க என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒரே படபடப்பா இருக்கு. என்ன ஆச்சாங்க? அந்த பையனோட அப்பா ரொம்ப கராரான ஆளாக இருக்காரா மீனா. அவர் கிறிஷை மன்னிச்சு விட்டாருனா தான் கிறிஷ் இதுலேருந்து நம்மளால வெளில கொண்டு வர முடியும். இல்லைன்னா அவனை சீர்திருத்த பள்ளியில் போட்டுருவாங்க. ஏங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? கிறிஷ் பாவங்க, அவன் சின்ன பையன். அதுக்காக தான் நானும் பேசிட்டு இருக்கிறேன். நீ உடனே கிளம்பிங்க வா. சரிங்க, நான் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன். ஏங்க அந்த பையனோட அப்பா கிறிஷ மன்னிச்சாதான் அவனை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியுமா? இல்லனா கிறிஷ சீர்திருத்த பள்ளியில போட்டுருவாங்களாம். அதனால நானும் அவரும் போய் அஜயோட அப்பாவை பார்த்து பேசிட்டு வரோம். நீங்க கிறிஷ பாத்துக்கோங்க. சரிங்க, போயிட்டு வாங்க. இது கொஞ்சம் ரிஸ்கான கேஸ் தான். இந்த மாதிரி பசங்களுக்காக தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளியே இருக்கு. மேடம், என் பையன் அந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்றவன் இல்ல. ஏதோ எமோஷன்ல அப்படி பண்ணிட்டான். இப்ப இந்த பிரச்சனை சரியாகலனா அவன் ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிடும். நீங்க தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். லீகலா இது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அந்த பையனுக்கு ரத்த காயம் வர அளவுக்கு போயிருக்கு. இத கிரிமினல் ஆக்டா தான் பாப்பாங்க. கோர்ட்டுக்கே போக விடக்கூடாது. எப்படின்னா அதுக்கு முன்னாடியே பேசி சரி பண்ணணும். ஒரு நிமிஷம் மேடம், சொல்லு. ரோஹிணி, அந்த அஜயோட அப்பா கிறிஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை சீர்திருத்த பள்ளியில சேர்த்துருவேன்னு சொல்லியிருக்காராம். அது விஷயமா தான் நான் லாயரை பார்க்க வந்திருக்கேன். நான் உன்னை திருப்பி கூப்பிடுறேன். மேடம், அடிப்பட்ட பையனோட அப்பா வந்து கிறிஷ சீர்திருத்த பள்ளியில சேர்க்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காராம். பூத்தொட்டியை தூக்கி அந்த பையன் மேல வீச பார்த்தது கிரைம்ல தான் வரும். அதுவும் அடிப்பட்ட பையனோட அப்பா பெரிய ஆளுன்னு வேற சொல்றீங்க. தான் பையனுக்கு இப்படி ஆனதை பேரண்ட்ஸால பொறுத்துக்க முடியாது இல்லையா? அதே மாதிரி அடுத்தவங்க பசங்களை பத்தியும் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. எனக்கு புரியுது மேடம். நான் என் பையனை பத்தி மட்டும்தான் யோசிக்க முடியும். அவனுக்குன்னு நான் மட்டும்தான் இருக்கேன். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஆனா அந்த பையனுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்குன்னு வேற சொல்றீங்க. அது ஒருவேளை உண்மையா இருந்து அவங்க ஒரு டாக்டர் சர்டிபிகேட் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும். உங்க பையனை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிடுவாங்க.